இன்றைய நாள்லயும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோட உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். அது என்ன சுவாரஸ்யமான விடயம்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவினுடைய குளிர் பிரதேசமான எல்லை பகுதியில ஒரு விதமான தவளைகள் இருக்குதாம். அந்த பிரதேசத்துல 30 பாகை செல்சியஸ் நிலவுதான். இந்த 30 பாகை செல்சியஸ்லயும் 7 சென்டிமீட்டர் அளவு கொண்ட அலாஸ்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான மரத்தவளைகள் வாழுதாம். இந்த மரத்தவளைகள் உயிர் துடிப்பு நின்றும் அதனுடைய மூளை செயற்பாடு நின்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்குதாம். அதாவது குளிர்காலம் ஆரம்பித்த பிறகு அந்த தவளைகளினுடைய உடல்ல இருந்து ஒரு விதமான பாய்ம திரவம் சுரக்கப்படுதாம். இதன் மூலம் அந்த தவளைகள் உறைந்து பிறகு கோடைக்காலம் ஆரம்பிச்ச பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்குதாம். அதாவது இறந்து மீண்டும் உயிர்த்தெழுது அப்படின்னு சொல்லப்படுது. இது பல விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த பிறகு இது இயற்கைக்கும் பேரதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிசயத்தை வைத்து இன்றைய காலகட்டத்துல பல ஆய்வுகள் செய்யப்பட்டு வருது. அதாவது மனிதர்களையும் மனிதர்களினுடைய உறுப்புகளையும் பல நாட்களாக உறையச் செய்து மீண்டும் அதனை பயன்படுத்தக்கூடியது அல்லது உயிர்த்தெழ வைக்கக்கூடிய முறைகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்காங்க. இந்த அலாஸ்கான் மரத்தவளைகள் குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய உடலை இந்த நிகழ்வுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதாம். ஏனைய உயிரினங்கள் எல்லாம் தன்னுடைய இடத்தை விட்டுட்டு குளிர் பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரியான இடத்தை தன்னை மாற்றிக்கொள்றதும் அல்லது உணவுகளை சேகரித்துக் கொள்றதும் இவ்வாறான செயற்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த தவளைகள் மாத்திரம் அந்த பனிக்குள்ள தன்னை உறைய வைத்து உயிர் வாழுமா. உறைய வைத்த பிறகு இதனுடைய மூளை செயற்பாடும் இதய துடிப்பும் நின்று விடுமா. நீங்க கேட்கலாம், அப்படின்னா இது இறந்து போயிருச்சு அப்படித்தானே? ஆமா, இறந்து போயிட்டும் மீண்டும் கோடை காலம் ஆரம்பித்த பிறகு மீண்டும் அதனுடைய வளமை போன்ற செயற்பாடுகளை ஆரம்பிச்சிருமா. இந்த தவளையினுடைய பேரதிசயத்தை கொண்டு இன்னும் விஞ்ஞானிகள் பல பல விதமான ஆய்வுகளை செய்து கொண்டு வராங்க.